ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பவானி லைஃப் ஸ்டைல் ஹாப்பி அக்ஷய தீதி. இன்னைக்கு அக்ஷய தீதி, அதுமா எனக்கு உங்களை பார்த்து பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு பலமும் பலமும் எல்லாமே பொங்கி எல்லாரும் வீட்டிலே வரணும். நீங்களும் சாமி கும்பிட்டாச்சா? இன்றைக்கி வந்து தங்கம் வெள்ளி வாங்கணும் கம்பல்சரின்னு சொன்னாங்க. அது இருக்கவங்க வாங்குவாங்க, இல்லாதவங்க நம்மள மாதிரி பட்டவங்க. நமக்கு இன்றைக்கி என்னென்ன வாங்கணும் என்று நான் இன்னும் என் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன நெய்வேத்தியம் பண்ண போகிறேன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. நீங்களே எனக்கு சாமி கும்பிட்டாச்சா? இன்றைக்கி அக்ஷய தீதி சுக்கர போகிற டைம் வந்து காலைல 6 to 7, 1 to 2, 8 to 9. ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் இன்றைக்கி நல்ல நாள் தான். காக்கா வேற கத்திக்கிட்டே இருக்கார் பாருங்கள். அவருக்கு மொத்தம் எதனா கொடுத்துடலாம். காலைல பிஸ்கெட் வச்சேன். இப்போது பிளாக் இது வந்து திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதை கொடுத்துடலாம். இன்னும் கத்திக்கிட்டே இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், காக்காவுக்கு வந்து பிளாக் திராட்சை, இந்த உலர் திராட்சை கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்போவுமே உங்களுக்கு கொடுப்பேன். பூஜைக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? நான் மெயினாக கல்லுப்பு, பின்ன வந்து விரலி மஞ்சள், பின்ன வந்து இது வந்து வெள்ளை மொச்சை, இது வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது. பின்ன கீ வந்து எங்கே வாங்கியிருக்கேன்னா விளக்கு பொறுத்தருக்கு என்கிட்ட இருக்க கீ யூஸ் பண்ணுவீங்க, அதில் எதுவும் வைக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு 1/4 கிலோ பச்சரிசி வாங்கியிருக்கேன்னா இதை வச்சு இன்றைக்கி வந்து கற்கண்டு சாதம் பண்ண போகிறோம். என் வீட்டில் பச்சரிசி இருக்குல்ல, யூஸ் பண்ணாது, அது வந்து கை வைக்கக்கூடாது. 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. ஒன்று 10 ரூபாய்க்கு டைமண்ட் கற்கட்டு வாங்கியிருக்கேன். பின்ன அக்ஷய் பாத்திரத்துக்காக 4 பாத்திரம் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து புது பாத்திரத்தெல்லாம் அக்ஷய் பாத்திரம் வைக்கணும் என்கிட்ட இருக்குது. அதனால் இதுவே 4 வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு 4, 20 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, ஒன்று கற்கட்டை சாதம் பண்ணுறதுக்கு பால், வாழைப்பழம், மெயினாக உப்பு, இத்தனை பொருள் நம்ம பூஜைக்கு வாங்கியாச்சு. வாங்க நம்ம கற்கண்டு சாதத்துக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த விளக்கு வந்து நம்ம கொஞ்சம் கழுவிக்கணும். யார் யார் கைப்பட்டு எப்படிப்பட்டு தெரியல, கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். பின்ன அதுக்கப்புறம் பூ கட்டணும். வாங்க இப்போ நம்ம கற்கண்டு சாதம் பண்ணலாம். நெய்வேத்தியத்துக்கு பச்சரிசி வண்டதை பார்த்திங்கன்னா இப்போ கடையில் அதான் வச்சு பொங்கல் வைக்க போகிறேன். கழுவி வச்சிட்டேன். கொஞ்சமாக பால், பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, 1 ஸ்பூன் தேன், கொஞ்சம் ஃப்ரெஷ் பேரிச்சம்பழம், புதுசு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தது. பின்ன 1 புடி கல்கண்டு. மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் கல்கண்டு சாதம், அதனால் இன்றைக்கி வெறும் கல்கண்டு வச்சு பண்ணுறேன். பின்ன இறக்கும் போது ஒரு ஸ்பூன் கீ ஊற்றினா போதும். நம்மள்ட்ட பெருசாக அதை அந்த ஃப்ரூட் இந்த ஃப்ரூட் நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சா மகாலட்சுமி தாய் ஏற்றுப்பா. கற்கண்டு பத்தாது போல் இன்னும் கொஞ்சம் போட்டுருவேன். ஏன்னா சீனி வேறு எதுவுமே அதில் போட மாட்டேன், வெறும் கற்கண்டு தான். வாங்க இப்போ நம்ம பூ கட்டலாம். கட்டின பூ இருந்து ஃப்ரெண்ட்ஸ் 100 ரூபா முளைன்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு இது 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோன்னே எல்லா சாமி கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம். மெயின் மகாலட்சுமி தாய்க்கு போடுவோம். வாங்க இப்போ நம்ம பூவை கட்டலாம். பூஜை ஜாமான்லாம் இங்கே வந்து நம்ம பூஜை ரூம் பக்கத்தில் கொண்டாந்துட்டேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இதுதான் நம்ம வந்து அக்ஷய தீதி பாத்திரமாக நான் ரெடி பண்ண போகிறேன். மகாலட்சுமி தாய்க்கு குறைய பூ கட்டிட்டேன். இவ்வளோ போதும். இது கொஞ்சம் சில்லற பூ வச்சுருக்கேன் மற்ற சாமிக்கு போடுறதுக்கு. இப்போ வாங்க நம்ம தோட்டத்தில் எவ்வளோ பூ இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் 2 பூ தான் இருக்குது. இப்போ வெயில் நிமித்தம் வந்து பூ சைஸும் சின்னதாகிட்டு பூ நிறைய வந்து பூக்க மாட்டேங்குது. மொட்டெல்லாம் இப்படி வாடி வாடி விழுது. அதுக்கு என்ன ஏதுன்னு தெரில. வாங்க 2 பூ தான் கிடச்சிருக்கு. அக்ஷய பாத்திரம் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். பச்சரிசி, மஞ்சள், கொஞ்சம் பூ, கொஞ்சம் டைமண்ட் கற்கண்டு, கொஞ்சம் மொச்சை. இந்த வெள்ளை மொச்சை மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது. வாங்க அப்படியே பூஜை ரூமுக்கு ட்ராவல் பண்ணி போகலாம். நான் இந்த பிளேட் எதுக்கு பூஜைக்கு எடுத்துருக்கேன்னா, இது வந்து அரச இலை வடிவில் இருக்குது. அரச இலைனா மகாவிஷ்ணு மகாலட்சுமி வாசம் செய்கிற மரம். அதனால் இதை இன்றைக்கி பூஜைக்கு எடுத்துக்கிட்டேன். நமக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் அக்ஷய தீதி வந்திருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல லக்கி. நமக்கு 108 ரூபா வெள்ளி எடுத்துக்கிட்டேன். இது 2 வெள்ளி காயின் இருக்குது. மகாலட்சுமி பிள்ளையார் அப்பாவும், பின்ன இது வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு எங்கள் அக்கா போயிட்டு வந்து அங்கேருந்து எனக்கு இது கொடுத்தாங்க. இது பல வருஷமாக நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கோம்பேத்தி சக்கரம் 11. நான் வந்து ராமேஸ்வரம் பேரில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். கோம்பதி சக்கரம் எப்பவுமே ஒத்த கணக்கில் தான் வச்சு பூஜை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கோம்பதி சக்கரத்தை வச்சாச்சு. மகாலட்சுமிக்கு உகந்த தாமரமணி. இது எங்கள் பில்டிங்கில் வந்து தசராவோட பூஜை நடந்ததில் அந்த ஐயர் கொண்டாந்துருந்தா அவர்கிட்ட கேட்டு நான் வாங்கினேன். எங்கள் மருமக அவர்கிட்ட வந்து கேட்டு எடுத்து வந்தாருங்க. இது சோழி. இது வந்து கருப்பு கலர் இருக்க நம்ம சாமி கேட்கக்கூடாது. இப்படி எல்லோ இருக்குது பார்த்திங்களா, இது தான் வைக்கணும். இதுவும் 11. இது மகாலட்சுமிக்கு உகந்தது. இதுவும் பூஜை பண்ணுவேன். கொட்டைப்பாக்கு நம்ம பிள்ளையாரப்பாவை நினச்சி வச்சிடலாம். மகாலட்சுமி நினச்சி ஒரு விரலி மஞ்சள்,
ஒரு துண்டு பச்சை கற்பூரம், மகாலட்சுமி தாய் ஓடி வருவா. ஒரு துள்ளி மஞ்சள், கொஞ்சமாக குங்குமம். இப்போ மகாலட்சுமி பாதத்தில் அப்படியே வச்சிடலாம். தாயே எல்லாரையும் நல்லா வைங்க தாயே, ஆண்டவனே யாருக்கு எந்த குறையும் வரக்கூடாது, எல்லோரும் வீட்டிலும் சீரும் செல்வம் பெருக்கட்டும். மகாலட்சுமி தாய்க்கு சந்தனம் குங்குமம், சரஸ்வதி தாய்க்கு சந்தனம் குங்குமம், மகாலட்சுமி தாய்க்கு பிடிச்ச மல்லிகைப்பூ, மகாலட்சுமி தாய்க்கு பூ பொட்டு போட்டாச்சு. பிள்ளையாரப்பாக்கு பூ, பிள்ளையாரப்பாக்கு பிடிச்ச செம்பருத்தி பூ, நம்ம குலசாமிக்கு கொஞ்சம் பூ. இன்னைக்கு கண்டிப்பாக பஞ்ச பாத்திரத்தை தண்ணி வைக்கணும். கொஞ்சமாக அரிசி, டைமண்ட் கற்கண்டு, ஒரு பூ, கொஞ்சமாக மல்லிகைப்பூ. பஞ்ச பாத்திரம் ரெடி பண்ணிட்டேன். பஞ்ச பாத்திரத்துக்கு பூ வச்சிடலாம். ஒரு பூ தான் வைக்க, பூ குறவாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முருகப்பெருமானுக்கு பூ வாங்க. இப்போ மற்ற சாமிக்கெல்லாம் பூவை போட்டு விளக்கேற்றலாம். ஒரு பிளேட்டில் மொச்சக்கொட்டை இப்படி போட்டுட்டு சந்தனம் குங்குமம் வைக்கணும். இன்றைக்கி நம்ம போடுற தீபம் வந்து நெய்யில் தான் போடணும். நெய்யில் போட்டு இந்த மொச்சையில் விளக்கேற்றினா சாக்ஷாத் அம்மா வந்து கேட்பாலாம், மகாலட்சுமி என்ன வர வேணும் கேளுன்னு சொல்லுவாளாம். என் வீட்டில் நெய் இருக்குன்னா கைப்பட்ட நெய், அதனால் இது வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம பொங்கலும் ரெடி ஆகிட்டு அதுலேயும் கொஞ்சோண்டு நெய்யை போய் ஊற்றி தாய் கொண்டு போயிடுவோம். விளக்கு கொஞ்சம் பூ வச்சிடலாம். இது வந்து ஒரு ரூபாவா 6 ரூபா காயினு, 6ஆம் நம்பர் குபேர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு ரூபா 6 ரூபா வச்சுட்டேன். நெய்வேதி வைக்கிறதுக்கு அந்த ட்ராயரை ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ தான் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வாழைப்பழம், உப்பு, நம்ம மனசில் நினச்சிட்டு ஏதாவது முருகப்பெருமான் உண்டியில் இப்படி போடுங்க. நாங்கள் வருஷம் இந்த உண்டியை சேர்த்து கொண்டு திருச்செந்தூரில் போடுவோம். நாங்கள் இது வரைக்கும் இது 4வது 5வது உண்டி சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இவரை சேர்த்து நாங்கள் உண்டி போட ஆரம்பிச்சோம்னா கடவுள் வந்து நிறைய இடத்துல நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. செவ்வாய் பகவானுக்கு உரிய உண்டி இது. நம்ம கற்கண்டு சாதம் ரெடி ஆகிட்டு நம்ம பிள்ளையாரப்பாக்கு நெய்வேதம் வச்சாச்சு. நம்ம மகாலட்சுமி தாய்க்கு கற்கண்டு சாதம், அந்த கருப்பு திராட்சை போட்டாலும் பார்த்திங்களா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு. பிள்ளையாரப்பாக்கு தண்ணி, விளக்கு போட்டாச்சு. பிள்ளையார் விளக்கு, குலசாமி விளக்கு, மகாலட்சுமி விளக்கு, பத்தியை பண்ணிடுவோம். அப்பா பிள்ளையாரப்பா, குலசாமியே, மகாலட்சுமி தாயே இறங்கி வாங்க தாயே. தாயே இந்த ஏழையின் சின்ன ஒரு பிரசாதம் ஏற்றுக்குங்க தாயே. எல்லோரும் வெள்ளி விளக்கில் விளக்கு பொருத்துவாங்க, தங்க விளக்கில் விளக்கு பொருத்துவாங்க தாயே. அடுத்த வருஷம் உங்கள் கிருபை இருந்திருந்துன்னா நானும் வெள்ளி காமாட்சி விளக்கு வாங்கி விளக்கு பொருத்துவேன். சின்ன பிரசாதத்தை ஏற்றுக்குங்க தாயே. பிள்ளையாரப்பா சின்ன காணிக்கை ஏற்றுக்குங்கப்பா. என் மகாலட்சுமி தாயே, எல்லோரும் வெள்ளிலையும் தங்கத்துலேயும் இன்றைக்கி வச்சு படைப்பாங்க. என்கிட்ட இருந்தது இதுதான் தாயே. ஏழையின் காணிக்கை ஏற்றுக்கங்க தாயே. வீட்டில் செழிப்பு, சந்தோஷம், சமாதானம் தந்து தாயே. நான் எந்த அளவுக்கு தெய்வத்தை வழிபடுறேனோ அது மாதிரி செல்லாம் வழிபடுவேன். ரொம்ப துணையாக நிற்கிறேன் குடும்பத்துக்கு.
அப்பா பிள்ளையாரப்பா, இந்த அக்ஷதித்தியும் அதுமா என் வீட்டில் தங்கம், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, ஆரோக்கியம், செழிப்பு, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் தீர்காயசு, நல்ல ஒற்றுமை தந்த பகவானே உங்களுக்கு கொடான கொடி நன்றி. இதை நம்ம வீடு முழுவதும் இப்படி காட்டுவோம். மகாலட்சுமி தாயே, நம்ம வாசல் வழியாக வரவழைக்கலாம். தாயே வாங்க தாயே, என் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் தாங்க தாயே, சர்வ சௌபாகியம் தாங்க தாயே. என் சப்ஸ்கிரைபருக்கு இந்த ஆர்த்தி எல்லாருக்கும் வளமும் செலமும் எல்லாமே குடும்பத்தோட ஒற்றுமை நிம்மதியாக இருக்கிறதுக்காக. நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டீங்க தெரியாது, எனக்கு முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுட்டேன். இன்றைக்கி மெயினாக இந்த அக்ஷய பாத்திரம் கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம், மகாலட்சுமிக்கு உகந்தது. நம்ம காக்கா வருவார், காக்கா கொஞ்சம் வச்சிடலாம். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். நீங்கள் பொறுமையாக அமைதியாக வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அனைவருக்கும் லவ் யூ. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் பாருங்கள், பிடிக்கலாலும் பாருங்கள். இதை பண்ண சப்போர்ட் தாங்க. நாளைக்கு நல்ல ஒரு மறுநாள் ஒரு விளாகில் பார்க்கலாம். சச்சா, பை பை. மீண்டும் உங்களுக்கு பவானி லைஃப் ஸ்டைலில் உங்கள் ஹாப்பி அக்ஷதித்தி. பாய், லவ் யூ.